அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபவுண்டேஷனோட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ ஸ்டாண்டி போட்டிருக்காங்க. ஸ்டாண்டி கால்குலேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 2x3. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேடு வந்து 2 லொக்கேஷன்ஸில் இருக்குது, அதுக்கான மல்டிப்ளேயர் 2. அப்புறம் 3 போட்டிருக்காங்க. இப்போ 3 வந்து என்ன, இப்போ இந்த 3 வந்து மொத்தத்துக்கே 3 ஸ்டாண்டியா, இது எப்படி பொசிஷன் பண்ணி நிப்பாட்ட முடியும்? இப்போ இவங்க கால்குலேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 6 feet 7 inches 6.57 மைனஸ் இந்த பக்கம் வந்து 2 அடி 2 அடி, அதாவது 4 அடி ஸ்பேஸிங்னா 2 அடி 2 அடி விட்டாங்க. ஸோ அப்போ 2 அடி 2 அடி 4 அடியை மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 4 போட்டால் 0.64 வருது. ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ரவுண்ட் அப்பு. ஆனால் ஒரு ஸ்டாண்டியை வச்சு எப்படி பண்ண முடியும்? நம்ம ஸ்பேஸிங் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கேப்பு தான் கால்குலேட் பண்ணுறோம். ரவுண்ட் அப் ப்ளஸ் 1 தானே. ரவுண்ட் அப் ப்ளஸ் 1 லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே ஒரு ஆப்ஜெக்டை மேலே இருக்கிற டாப் மேட்டை ஒரு ரோவில் சிங்கிள் ஸ்டாண்டியை வச்சு எப்படி நிப்பாட்ட முடியும்? அப்படி வச்சிங்கன்னா அது இந்த பக்கம் சாய்ஞ்சாலும் சாயும், இல்லை அந்த பக்கம் சாய்ஞ்சாலும் சாயும். இந்த மாதிரி நிப்பாட்ட முடியாது. மினிமம் 2 இருக்கணும். இப்போ இந்த காலத்துக்கு மினிமம் 2 இருக்கணும். இந்த டைரெக்ஷனில், இந்த ஒய் டைரெக்ஷனில் 2 இருக்கணும். அப்போ தான் ஸ்டாண்டி மேலே இருக்கிற டாப் மேட்டை ஹோல்டு பண்ணி நிப்பாட்ட முடியும். ஸோ அதனால இது தப்பாக இருக்குது. இப்போ இது வந்து இன்னொரு 2 ஆட் ஆகிருக்கணும். அதில் ஸ்டாண்டி கவுண்டில் இன்னொரு 2 ஆட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபேஸ் பார், அதாவது ஸ்கின் பார்னு போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ இங்கே ஸ்கின் பார்னு போட்டிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் டிராயிங்கில் வேறு நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ராக்ட் டிராயிங்கில் இருக்கிற நோட்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். இது நோட்ஸை மாற்றி யூஸ் பண்ணாது. ஏன்னா இன்ஜினியர் செக் பண்ணும்போது கான்ட்ராக்ட் டிராயிங் வச்சு தான் செக் பண்ணுவார். அவர் செக் பண்ணும்போது இது வேறு பார் அது வேறு பாருன்ற மாதிரி சம்டைம்ஸ் வேறு இன்ஜினியர் மாற்றி மாற்றி செக் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ராக்ட் டிராயிங்கில் இருக்கிற நோட்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த பார் டீட்டெயில் பண்ணியிருக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு லேப்பு, அதுக்கப்புறம் அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதாவது இந்த வெர்டிக்கல் எண்டு, இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா இது வந்து ஃபிட்டின் பார் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஸ்கின் பாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரும்போது ஒரு 100 mm தள்ளி வச்சு லேப் பண்ணுறது நல்லது. அது எதுக்காக அப்படின்னா, இது ஃபிட்டின் பாராக வரும்போது இப்போ இது வந்து ஃபுல்லாகவே இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி வந்துடும். அதாவது கேஜ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த கேஜ் மாதிரி வரும்போது ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணும், இடிக்குது அப்படின்னா இந்த ஃபிட்டின் பார் மாதிரி வரும்போது சம்டைம் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எல் பார் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த எல் பாரோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேப் வச்சிங்கன்னா தான் கிடைக்கும். கேப் வைக்கலன்னா அந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ லேப் பண்ணுற பொசிஷனை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஒரு 100 mm தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது 100 mm அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஒரு 25 mm 50 mm இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிளேஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறம் இது ஒரு டீட்டெயிலிங் எரர் நினைக்கிறேன். இது வந்து 6 feet 1 inches வரணும். இப்போ இங்கே 6-7 இருக்குது. 6-7ல் 3 inches 3 inches மைனஸ் பண்ணால் 6 inches மைனஸ் பண்ணால் 6-1 வரணும். இங்கே 6 feet போட்டிருக்காங்க. இது என்னென்னு செக் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த யூ பார் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு எண்ட்லையும் யூ பார் போட்டிருக்காங்க. அந்த யூ பாரை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணி காட்டும்போது ஒன்றோட ஒன்று கண்டினியூஸாக போகிற ஒரு டாப் மேட்டு மாரி காட்டி வச்சுருக்காங்க. தள்ளி தள்ளி வச்சுருந்தாலும் டக்குன்னு நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி எதுக்கு இங்கே பார் வைக்கிறோம் அப்படின்றது. இது ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிடுச்சிங்க. இது 3-3 லேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3-3 டாப்புக்கு 3-3 லேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3-3 லேப்புனாக்கா இது வந்து உங்களுக்கு மொத்தமே 6 feet தானே கேப் இருக்குது. 3-3 லேப் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு 3 inches மேலே ஓவர்லேப் ஆகிடுது இந்த இடத்துல டாப் மேட்டு. ஸோ நம்ம டீட்டெயிலிங் பண்ணும்போது டீட்டெயிலிங் பண்ணுறது கரெக்டு. அதே நேரத்தில் நம்ம வந்து பிளேசர் ஃப்ரெண்ட்லியாகவும் திங்க் பண்ணி தான் நம்ம டீட்டெயிலிங் பண்ணணும். மெட்டீரியல் வேஸ்ட் ஆகக்கூடாது, பிளேசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதெல்லாம் காட்டணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூ பார் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு பாருங்கள், அந்த யூ பார் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த யூ பார் இருக்கிறதே தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு காட்டணும். இந்த மாதிரி அப்படியே வச்சு போடக்கூடாது.
கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பார் தனியாக இருக்குது அப்படின்றது தெரியறதுக்காக ஏதாவது கொஞ்சம் அப்படியே கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சு தான் காட்டணும். வேறு வழி இல்லை. இல்லைன்னா நீங்கள் வந்து டிக் அண்ட் டேக் யூஸ் பண்ணணும். டிக் அண்ட் டேக் இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. கனடியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம டிக் அண்ட் டேக் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு காட்டினீங்கன்னா தான் அது தனி பாருன்றதே தெரியும். இல்லைன்னா இந்த செக்ஷனில் பார்த்தா எல்லாமே ஒன்றோட ஒன்று பொசிஷனில் வச்சுருக்கீங்க, ஆனால் அது எது தனியாக இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த யூபாரை போய்ட்டு இந்த செக்ஷனில் காட்டி வச்சுருக்கீங்க. இந்த யூபாரை இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை ஷியர்லிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஃபூட்டிங் மேட்டில் ஃபுல்லாக ஷியர்லிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது இந்த மாதிரி போடக்கூடாது. இது இந்த செக்ஷனில் இதை காட்டவே கூடாது. ஆக்சுவலாக இந்த செக்ஷனில் வந்து ஏன் இந்த பாரெல்லாம் காட்டியிருக்கீங்கன்னு தெரில. இதை ரிமூவ் பண்ணணும். இதை ஏற்கனவே சொன்னது தான். இது உன்னோட ஒன்று ஓவரில் பாடுறதுனால இது வந்து ஸ்டாண்டர்ட் புக் இருந்தாலே போதும். ஸ்டாண்டர்ட் புக் வச்சு வெரிஃபை கேட்டுருந்துருக்கலாம். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இது என்ன வேர்டு இது? ப்ரீவீடட் சேஞ்ச் பண்ணணும். இது ஸ்பெல் செக் பண்ணாமல் அனுப்பக்கூடாது ட்ராயிங்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பெரிய கொஷின் என்னென்னா, யூஸ்வலாக ஸ்டாண்டி வந்து ஹைட்டு வந்து 48 இன்ச்சு தான் அவங்க பண்ணுவாங்க ஜென்ரலாக எல்லா கஸ்டமரும். 48 இன்ச்சுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே கொஷின் கேட்டிருக்கலாம். இப்போ கொஷின் கேட்கலங்கும் போது அட்லீஸ்ட்டு ட்ராயிங்கில் வெரிஃபை வச்சுருந்துருக்கலாம். இது ட்ராயிங்லேயும் வெரிஃபை வைக்கல, கொஷினும் கேட்கல, அப்படியே போட்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுதான் பேசிக் மிஸ்டேக் மாதிரி தான். இப்போ ஒரு சில இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு ஃபூட்டிங்க்கு ரிவ்யூ பண்ணும்போது இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டீட்டெயிலிங் எரர், இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலாம். டீட்டெயிலிங் எரர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார் லென்த்து வந்து டீட்டெயிலிங் எரர், இந்த குவான்டிட்டி வந்து டீட்டெயிலிங் எரர். மற்றபடி இந்த யூ பார் சேஞ்சஸ் சொல்கிறது, இந்த எல் பார் சேஞ்சஸ் சொல்கிறது, இந்த ஸ்டாண்டி சொல்கிறது, இதெல்லாம் பில்டபிலிட்டி இஷ்யூ. இது வந்து கொஸ்டின் நம்ம வந்து கேட்கணும் முன்னாடியே. சரியா?